சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். எதற்காக இந்த ஆய்வு செய்யப்படுகிறது? யார் தலைமையில் இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில உள்நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த உணவு சமைத்து வழங்கக்கூடிய சமையல் கூடத்துல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது திடீரென ஆய்வுல ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையுடைய ஆணையர் லால்வேனா IAS தலைமையில சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது இந்த ஆய்வுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்துல கேண்டீனுடைய தரம் சரிவர இல்லை என இங்கே வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் அளித்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையில உள்நோயாளிகளுக்கு உணவு சமைத்து வழங்கக்கூடிய உணவு கலன்கள், பணியாளர்களுடைய சுத்தம் ஆகியவற்றை முதலில் நேரில் இங்கே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய முட்டை, பால், பிரெட் உள்ளிட்டவற்றுடைய தரத்தையும் பரிசோதனை செய்திருந்தார்கள். இதன் பிறகாக சிறைத்துறை கைதிகள் மூலமாக தயாரித்து வழங்கப்படக்கூடிய பிரெட் வகைகளுடைய காலாவதி காலம், உணவுப் பொருட்களான எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட வகைகளுடைய காலாவதி காலம் ஆகியவற்றை நேரில் ஆய்வு மேற்கொண்டதுடன் உணவு சமைக்கக்கூடிய கூடம் என்பது இங்கே சிறந்த பராமரிப்புல இருப்பதாக பாராட்டை தெரிவித்ததுடன் ஒரு சில ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார்கள். தொடர்ந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தனியார் கேண்டீனிலும் நேரில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சமையல் கூடம் மற்றும் உணவருந்தும் மேடைகளை சுத்தமாக பராமரிக்குமாறு வழிகாட்டுதலை வழங்கியிருந்தார்கள். இதன் பிறகாக அரசு ஸ்டான்லி மருத்துவ கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேண்டீன்ல தற்போது இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கேண்டீனில் பார்த்தோம் என்றால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் வகைகள் என்பது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பிளாஸ்டிக் வகைகளை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக உணவு பேக்கிங் செய்யும் போது அலுமினியம் ஃபாயில் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை இனி பயன்படுத்தக்கூடாது எனவும் வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் பிளாஸ்டிக் கவர்கள் இனி உணவு பார்சல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நேற்றைய தினம் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா தமிழகத்துல சில்வர் பேப்பர், பிளாஸ்டிக் கவர்ல உணவு பார்சல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்ததுடன் முதல் முறை 2000 ரூபாயும், இரண்டாவது முறையாக 5000 ரூபாயும், மூன்றாவது முறையாக 10,000 ரூபாயும் என அபராதம் விதித்து உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இந்த மருத்துவமனையுடைய மருத்துவ கல்லூரி கேண்டீன்ல பிளாஸ்டிக் கவர்கள், அதாவது உணவை பொட்டலங்களாக மடித்து வழங்கக்கூடிய கவர்கள் பிளாஸ்டிக் மற்றும் அலுமினியம் ஃபாயில்கள்ல அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை இனி பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன்.